ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கம்ப்ளீட் பண்ண உடனே மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி யுவர் சேனல் வாஸ் நாட் அக்செப்டட் ஃபார் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து 30 டேஸ்க்கு அப்புறம் ரீஅப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கும், அதே மாதிரி பிகினராக யூடியூப் சேனல் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரிலாம் யூடியூப்பில் ரிவ்யூக்கு போகும்போது, அதாவது உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன் ரிவ்யூக்கு போகும்போது என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரிலாம் உங்களுடைய சேனலை செக் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்றுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசியை தெரிஞ்சுக்கணும் கைஸ். யூடியூப்னுடைய மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்னு வரும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 5 விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது கண்டிப்பாக அந்த ஆட்சன்ஸுடைய ப்ரோக்ராம் பாலிசி. அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்லேயே டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆவதா அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கைட்லைன்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகணும் உங்களுடைய வீடியோ. அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து மானிட்டைசேஷனுக்கு சூட்டபிளாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்பிலே சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்கலன்னா ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த ஆட்சன்ஸுடைய ப்ரோக்ராம் பாலிசி, அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூவில் உங்களுடைய சேனல் வந்து ரிவ்யூவில் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்கும், உங்களுடைய வீடியோஸில் என்னென்ன மாதிரி விஷயங்களெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மெயினாக இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறது இந்த ரெண்டும் தான். அதாவது யூடியூப்னுடைய மானிட்டைசேஷன் பாலிசி, அதுக்கப்புறம் ஆட்சன்ஸினுடைய ப்ரோக்ராம் பாலிசி. ஆட்சன்ஸினுடைய ப்ரோக்ராம் பாலிசியை சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து மானிட்டைசேஷன் வந்து கொடுக்கறதில்ல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வாஸ் நாட் அக்செப்டட் ஃபார் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடுது. அடுத்து ஒரு 30 நாள் கழிச்சு நீங்கள் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி வருது. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பிகினிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து சேர்த்து சொல்கிறேன் கைஸ். இப்போ வந்து யூடியூப்ல மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று அப்ளை பண்ணியிருக்கும் போது அதில் உங்களுடைய வீடியோஸில் அவ்வளோத்தையுமே செக் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செக் பண்ணுவாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் செக் பண்ணுவாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுடைய மெயின் தீம், உங்களுடைய சேனலுடைய மைய கருத்து என்ன, அதாவது உங்களுடைய சேனலுடைய பயன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வியூடு வீடியோஸ், அதாவது உங்களுடைய அதிக வியூஸ் போன பாப்புலர் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து செக் பண்ணுவாங்க. அதாவது இந்த மானிட்டைசேஷனுக்கு ரிவ்யூவில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நியூவஸ்ட் வீடியோஸ், அதாவது இப்போ ரீசெண்டாக நீங்கள் போட்ட நியூவான வீடியோஸை செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ப்ரோபோர்ஷன் ஆஃப் வாட்ச் டைம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் எந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவுடைய மெட்டா டேட்டா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக செக் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று இனேபிள் ஆகிரும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க வந்து செக் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து ஆட்சன்ஸினுடைய ப்ரோக்ராம் பாலிசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் வந்து மெயினாக நீங்கள் வந்து காப்பி பண்ணுற மாதிரி, அதாவது அதர் மெட்டீரியல்ஸை அப்படியே காப்பி பண்ணி ஒரு ரீட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸை மாடிஃபை பண்ணுறது, அதாவது அந்த பிச்சை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் ஆக்குறது, இந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் அண்ட் எஜுகேஷன் வேல்யூ வந்து ரொம்பவே லோவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது கைஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டட் மாஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ப்ரோக்ராமேட்டிக்கலி ஜென்ரேட்டட் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு காப்பிரைட்டட் ஃப்ரீ ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் காப்பிரைட்டட் ஃப்ரீ மியூசிக், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அது முடியவே முடியாது. அதாவது ஆட்சன்ஸினுடைய ப்ரோக்ராம் பாலிசியில் அது வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து மானிட்டைசேஷனுக்கு ஏற்றது கிடையாது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இமேஜ், இந்த ஸ்லைட் ஷோ மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் கூட ஜஸ்ட் டெக்ஸ்ட் வர்ற மாதிரி, அடுத்து அந்த ஸ்லைட் ஷோ வர மாதிரி, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் ஏதாவது ஒன்று அந்த ஒரு வீடியோவில் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மானிட்டைசேஷனுக்கு அது வந்து அப்ரூவல் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற கிரியேட்டர்ஸ் கண்டிப்பாக ஆட்சன்ஸினுடைய ப்ரோக்ராம் பாலிசியையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேனல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷனுக்கு அப்ரூவ் ஆகிரும். நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றதாலும் சரி, இல்லைனா அப்ளை பண்ணி முடிச்சு எனக்கு வரலையே, எதுக்காக இப்படி ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சாலும் சரி, எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய சேனலில் செய்யணுமோ கரெக்டாக செஞ்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடச்சிக்கணும். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மேக்ஸிமம் ஓன் கண்டென்ட் அப்படிங்கிற ஒன்று அடிக்கடி சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ இவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.